பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றாயா? ஏன் காப்பாற்ற வரக்கூடாது அண்ணா? ராகவனே ரமணா ரகுநாதா அவனுடைய மனைவியை எனக்கு நல்வழியாக கொடுத்தான். ஆகையால் இப்பொழுது என் மனைவி இருந்திருந்தால் எனக்கு தேவையான இன்ப சுகத்தை எனக்கு அளித்திருப்பாள்.
ஆனால் இப்பொழுது என் மனைவி இல்லை. ஆகையால் எனக்கு தேவையான இன்ப சுகத்தை நீதாண்டி அழைக்க வேண்டும் என்று என்னை அழைக்கிறான் அண்ணா. தங்கா, நீ யார்? இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் காத்து ரட்சித்து அருள் பாலிக்க வேண்டிய தாய். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மானிடன் இடத்திலே பலி கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஒரு கோழியோ ஆடோ பலி கேட்டிருந்தால் ஏதோ தாய் கேட்கிறாள் என்று கொடுத்திருப்பார்கள். ஆனால் நீ கேட்டது நரபலி, அதுவும் எப்பேற்பட்ட பலி. தலைச்சனாக இருக்க வேண்டும். இருவரும் திருமணமானவர்கள் தலைச்சனாக இருக்க வேண்டும். அவர்கள் இணைந்து இன்புற்று அது கருவாக இருப்பதும் தலைச்சன் கருவாக இருக்க வேண்டும். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பலியை எனக்கு கொடுத்தால் நீ கேட்ட வருவது தடையில்லாமல் தருவேன் என்று உரைத்தார். கொஞ்சமும் அஞ்சாது, தன் மனைவி என்று பாராது, உன் மீது இருந்த பக்தியாலும் அவனுக்கு தேவைப்பட்ட வரத்தினாலும் மனைவி என்று பாராது உனக்கு பலி கொடுத்தான். அந்த பலி வாங்கியதனால் நீ இவ்வளவு துன்பப்படுகிறாய். எப்பொழுதுமே சொல்வார்கள் பெண் புத்தி பெண் புத்தி என்று உரைப்பார்கள். நீ கேட்கும் பொழுது இப்பேற்பட்ட பலியை கேட்காமல் இருந்திருந்தால் உனக்கு இந்த நிலை வந்திருக்கின்றது. ஆகையால் இப்பொழுது அவன் இடத்திலே சிக்குண்டு இருக்கின்றாய். இப்பொழுது என்னை காப்பாற்ற நான் காப்பாற்றுகிறேன். இப்படி என்ன நடந்தது? கழித்து நீ வந்தால் உனக்கு தேவையான இன்ப சுகத்தை நான் அளிக்கிறேன் என்று உரைத்திருக்கின்றேன். அவன் எங்கு சென்று இருக்கின்றான்? நீராட சென்றிருக்கின்றான். அப்படியா? ஆமா. நீ சென்று ஓய்வேடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் அழைக்கும் பொழுது வா. ஆகட்டும் அண்ணா, வருகிறேன். இப்பொழுது அவன் எங்கு சென்றிருக்கின்றான்? நதிக்கரையிலே குளிப்பதற்காக சென்றிருக்கின்றான். அவன் கருத்திலே இருக்கின்ற மந்திர பிரபம் கருத்திலே இருக்கும் வரை அவனை யாரும் ஏதும் செய்ய முடியாது. இப்பொழுது எனது வாகனமான கருடத்தை விட்டு கருடாளரை விட்டு அந்த மந்திர கோலை கைப்பற்றுகிறேன். மற்றவை பிறகு நதிக்கரை சென்று ஸ்நானபானம் செய்து கொண்டிருக்கின்றான். அவன் கரையிலே அவன் கரத்தில் இருந்த மந்திர பிரபை வைத்திருக்கின்றான். அந்த மந்திர பிரபை எடுத்து வந்து என் கரத்திலே கொடுக்க வேண்டும். தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் மட்டும் சென்றால் போதாது. இன்னும் இரு தங்கைகள் இருக்கின்றார்கள். பூஜ்வாலை வள்ளி வில்லியம்மாள், இவர்களை அழைக்க வேண்டும். பிறகு பூஜ்வாலை வில்லியம்மா, தங்கா, எங்களை அழைத்த காரணம் என்ன? உங்களை அழைத்த காரணம் யாது தெரியுமா? என்ன காரணம்? உங்களுக்கெல்லாம் அக்காவாக விளங்கக்கூடிய மூத்த சகோதரி செல்லி ஒருவனிடத்திலே மாந்திரிடத்திலே அடிபட்டு துன்பப்பட்டு இருக்கின்றார். அவளை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் நான் சொல்வதை போல நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. அப்படி ஆகட்டும் அண்ணா. சொல்லிக்கொண்டே வருகிறேன், கேட்டுக்கொண்டே வருகிறேன். செல்லை உழைத்து விடாதே. 7 நாட்களுக்கு 8ஆவதும் அவளை நாடி வந்திருக்கிறேன். ஆகினால் அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கணும். என்றென்றேகம் துண்டி கூதடி அடி தேவி ஓலை அடைய
என்னங்க அடடடடா. கதவை திறந்து உள்ளே வாருங்கள் ஆராய்ந்து அழைக்கிறாயே. கண்ணே செல்லி என்னங்க கதவை திறமா கண்மணி. கதவை கதவை திறமா கண்மணி. அது காமத்தாலே மோகம் கொண்டு உன்னோட துயரம் இன்றோடு தீர்ந்ததம்மா. நீ